இங்கே விறகு அடுப்பில் கொத்து போடுறாங்க. இப்போ வந்து ஒரு முட்டையை போட்டுட்டார். ஒரு முட்டையை வந்து இங்கே ஓம்லெட் மாதிரி போட்டுட்டு மேலால் வெட்டி வைக்க போகிறாராம். சீனி, உப்பு எல்லா கடையும் வித்தியாசமாக இருக்க டேஸ்ட்டு தான் காரணம். பார்க்கவே நல்ல வாய் உருது. நாங்கள் சாப்பிட போகிறோம். கொத்து போட பழகிட்டீங்களா? இப்போ கொத்து போடுற இல்லை, இவர் இல்லாத டைமுக்கு ரைஸ் போடுவேன். என்னென்னு கூப்பிடுவாங்க ஏரியாவில் எல்லாரும்? குதிரைன்னு கூப்பிடுவாங்க. குதிரைன்னு கூப்பிடுவாங்களா? ராஜான்னு கூப்பிடுவாங்க. ராஜான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவஜெயன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் நிற்கிறேன். கிளிநொச்சியில் வந்து பாரதிபுரம் என்ற இடத்துல நிற்கிறேன். பாரதிபுரம் என்ற இடத்துல பாருங்கள் சியா உணவு என்ற ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் தான் நாங்கள் பெரும்பான்மையாக உணவு சாப்பிட்றோம். நாங்கள் இரவு சாப்பாடு இன்றைக்கி வந்து இங்கே இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொத்து சாப்பிட போகிறோம். வளமையாகவே இங்கே வந்து நாங்கள் கொத்து சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து இன்றைக்கு கேட்டுனாங்க நாங்கள் சாப்பிட போகிற கொத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம்ண்டு அதை பதிவு செய்து உங்களுக்கும் காட்ட போகிறோம். சரி வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். அந்த அண்ணா வந்து கொத்து போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறார். வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அந்த கடை. பாருங்கள், இங்கால பக்கம் மிதிவடி என்று சொல்கிற அந்த ரோல்ஸ் வச்சுருக்காரு. இங்கால பான் வச்சுருக்காரு. டோட்டல்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து நேரம் வந்து 6 மணி ஆகிட்டது. இரவு சாப்பாடுக்கு தான் நாங்கள் வந்தனாங்க. பாருங்கள் இந்த கடை எப்படி அழகாக இருக்குண்டு. இங்கால பக்கம் பாருங்கள் விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தியிருக்கிறார். இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே சாப்பிட வரல. எங்கள் ரூமில் இருக்கிற அதிபன் வந்திருக்கார், துஷாந்தன் வந்திருக்கார், டினோஸ்ராஜ் வந்திருக்கார். அவங்க 3 பேருமே இப்போ சாப்பிட்றதுக்காக இந்த டேபிளில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. நான் வந்து உள்ளுக்குள்ளே போய் எப்படி கொத்து போடுறாங்கிறத பார்க்க போகிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். அதை இப்போ வந்து இலங்கையில் வந்து கேஸ் வந்து சரியான விலை கூடினபடியாக இப்போ வந்து இங்கே விறகு அடுப்பில் கொத்து போடுறாங்க. பாருங்கள், சிக்கன் கொத்துக்கு மேலே சிக்கன் பீஸ் வச்சுருக்கிறார். இங்கேலையும் ஒரு பீஸ் வைக்கிறார். பாருங்கள் இவ்வளோ சிக்கன் பொறிச்சு வச்சுருக்காருண்டு. சிக்கன் கொத்தா முட்டை கொத்தா? முட்டை கொத்து. முட்டை கொத்து. அண்ணன் வந்து இப்போ முட்டை கொத்து போடுறதுக்காண்டி இப்போ முட்டையை ஊற்றிருக்கிறார். மேலால பாருங்க, இப்போ வந்து ஒரு முட்டையை போட்டுட்டார். ஒரு முட்டையை வந்து இங்கே ஓம்லெட் மாதிரி போட்டுட்டு மேலால் வெட்டி வைக்க போகிறாராம். பாருங்க, இப்போ உப்பு போட்டுருக்கார். சீனியா? சீனி, உப்பு. சம்பல் என்ன? அதான் நீங்கள் டேஸ்ட்டாக இருக்கணும். வித்தியாசமாக டேஸ்ட் எல்லா கடையும் வித்தியாசமாக இருக்க டேஸ்ட்டு தான் காரணம். பாருங்கள் மேலால் சில்லி பேஸ்ட், உப்பு, சீனி எல்லாம் போட்டுருக்காரு. இங்கே பாருங்கள் ஓம்லெட். எங்கண்ணா பழகினீங்க கொத்து போடுறதெல்லாம்? எங்கே பழகினீங்க? ஓ, 12 வயசுலேயே கடையா? அப்பா கடை வச்சுருந்த வேலை? ஓமந்தில் இருந்தா? ஓ ஓ, அந்த பென்சி கடை மார்க்கெட் இருக்கீங்கல்ல? இது சாப்பிடு. இப்போ வந்து கொத்து போட்டு முடிச்சிட்டார். இங்கால பாருங்கள் கொத்து இருக்குது. நாங்கள் 2 ஃபுல்லாக போட்டு 4 ஆக்க சொன்னாங்க. பாருங்கள் இதில் 3 கொத்து இருக்குது. அங்கால பக்கம் ஒரு கொத்து வச்சுருக்கார். இங்கே பாருங்கள் இங்கால பரோட்டா எல்லாம் வெட்டி வச்சுருக்கார்.
பாருங்கள் 4 பிளேட்டும் உண்டா இருக்குது. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாரு. நீஞ்சால பாருங்கள் ஓம்லெட் வெங்காயம் அப்படியே 4 பிளேட்டுக்கும் இப்படி வச்சுருக்காருன்னு பாருங்கள். நாங்கள் வந்து 2 ஃபுல் முட்டை கொத்த 4 ஆக்க சொன்னாங்க. 4 பிளேட்டையும் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு பார்க்கவே நல்ல வாய் உருது. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு போட்டு தொடர்ந்து அண்ணாவோட கதைப்போம். இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க வந்து இன்றைக்கி சாப்பிட்டு போட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நாங்கள் அதை கேட்க போகிறோம். பாருங்கள் யாருமே சாப்பிட்ற ஐடியா இல்லை போல். கொத்த வச்சுட்டு ஃபோனை பார்த்துட்ருக்காங்க. ரதிவேல் என்ன மாதிரி வெக்கப்படுறீங்களா? துசாந்த வெக்கப்படுறீங்களா? பாருங்கள் நானும் இப்போ டேபிளில் இருந்துட்டேன். எல்லோரும் சாப்பிட தொடங்கிட்டாங்க. நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஓம்லெட். இங்கே ஒரு வெங்காயம் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குது. நல்ல உரைப்பாக இருக்குது. இப்போ வந்து குழம்பு விட்டுட்டேன். இப்போ குழம்போட சாப்பிட்டு பார்க்க அப்புறம் எப்படி இருக்குதுண்டு. வேறு லெவலில் என்ன சொல்லணும், உண்மையாகவே நாங்களாம் இந்த அண்ணாட கடைக்கு கொத்துக்கு அடிமை. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரோஸ்டாஜ் கொத்து எப்படி இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி தான் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? சும்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை ரதிவன் கொஞ்சம் கேமரா பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது? ஓகே ஓகே. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் இப்போ பே பண்ணுறாங்க. எவ்வளோக்கா கொத்து? 700 அந்த ரிங் டென் எடுத்து நாங்கள் 1700 பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த கொத்து போட்டு அண்ணாவோட கதைக்க போகிறோம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன? ஆர்மூன் தர்மராஜா. என்னென்ன கூப்பிடுவாங்க ஏரியாவில் எல்லாரும்? குதிரைன்னு கூப்பிடுவாங்களா? ராஜான்னு கூப்பிடுவாங்க. எவ்வளோ காலமாக இந்த கொத்து கடை வச்சுருக்கீங்க? இந்த கடை 3 வருஷமாக வச்சுருக்கீங்க. எங்கே பழைய நீங்கள்? எங்கள் கடையில் ஓமந்திர பழகிங்களா? எவ்வளோ காலம் பழகி? 12 வயசில் பழம். 12 வயசில் பழகினீங்க. வேறு எங்கேயும் கடை வச்சுருந்தீங்களா? வேறு எங்கேயும் வேலை செஞ்சுனீங்களா? இப்போ வந்து சொந்தமாக கடை போட்டீங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிவிடுங்க. அப்படியே இது இரணமொழி சந்தி உள்புறமாக வர பாரதிபுரம் செபஸ்டியார் சேச்சிக்கு முன்னுக்கு இருக்குது. செபஸ்டியார் சேச்சிக்கு முன்னுக்கு இருக்குது. சரி ஓகே, நன்றி. என்ன நல்லா இருந்தா கொத்து. வேறு என்னென்ன சோடிஸ் போடுறோம் நீங்கள்? இங்கே கொத்து ரைஸ் மட்டும் தான் இங்கே சாப்பாடு செய்யுது. மற்ற ரோல் மிதிவடி வேறு கறியெல்லாம் காய்ச்சி சோறு கறி இல்லை. கொத்து ரைஸ் ஓகே. சரி ஓகே, நன்றி அண்ணா. போயிட்டு வரேம்மா. ஓகே. அக்காட பேர் என்ன? விஜிதா. நீங்கள் தான் இப்போ இங்கே முதலாளி? ஏண்டா நாங்கள் ஒருக்கா வந்துட்டே நீங்கள் தான் ரைஸ் போட்டு தந்துறீங்க. கொத்து கேட்க நீங்கள் சொன்னீங்க கொத்து போட தெரியாது, ரைஸ் போட தெரியும். நீங்கள் தான் ரைஸ் போட்டு தந்து ஞாபகம் இருக்குது. கொத்து போட பழகிட்டீங்களா? இப்போ கொத்து போடுற இல்லை, இவர் இல்லாத டைமுக்கு ரைஸ் போடுவேன். கொத்து போட பழகினாலும் நல்லா தானே? சரி ஓகேக்கா, வாரம்மா போயிட்டு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ இங்கேருந்து வெளிக்கிற போகிறோம். இந்த வீடியோ இதோட நிறைவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நன்றி, வணக்கம், பாய்.